ஒரு நார்மலா ஒரு படம் பார்க்க வந்தேங்க. ஒரு சுமாரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் ஆனா படம் பார்த்த பிறகு வேற மாதிரி இருக்கு. சிவகார்த்திகேயன் எல்லாம் முன்னாடிலாம் எந்த அளவுக்கு நம்ம கிண்டல் பண்ணானுங்க. இவர் வந்து என்னது குடும்ப படம், சும்மா வந்து தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கினே அந்த மான் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்களா, அவரே வந்து இன்சல்ட் பண்ணிப்பாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் வேலைக்கு ஆகும், மற்றபடிலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி நான் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோடா, கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் உழைப்பு தானே, சும்மாலாம் வந்து வந்துடாதுல்ல. அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு. ஆக்டிங் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு பிரதர். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஜெம் ஆயிட்டார். அவர் வேற லெவல் போயிட்டாருன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு படம் எடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்ற வில்லன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்துல ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு வில்லனை கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு பக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு அந்த வில்லனை. அதே போல ஸ்டண்ட்லாம், அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் பேர் எனக்கு தெரியல, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் செம்மையா பண்ணிருக்காரு. செம்ம ஃபாஸ்ட் ஆகுது. ஆக்சுவலா வந்து அந்த வில்லன் சூப்பரா பண்ணிருக்காரு. அதே போல பார்த்து எல்லா கேரக்டரும் பக்காவாகுது. உங்களை வந்து உட்கார த்ரில்லிங் நல்லா இருக்கும் படம். உங்களுக்கு போர் அடிக்காது. பாட்டு மட்டும் தான் கொஞ்சம், மற்றபடிலாம் படம் மறத்திட்டாங்க. அருமையா இருக்கு படம். ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய ஃபிளாப்லாம் கொடுத்துட்டு ஆள் வெறுத்துட்டு போயிட்டு வந்தாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் அவர் கொடுக்கும். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இல்ல இது ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ இல்லையோ, சிவகார்த்திகேயன் சாருக்கு இது ஷுட் பி மஸ்ட் கம்பேக். ஏன்னா அமரன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்துட்டாரு. ஆடியன்ஸ் மத்தியில அந்த கிரேஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நிறைய பேர் வந்தாங்க. நானும் அந்த எதிர்பார்ப்புல தான் வந்தேன். ஏன்னா இந்த படம் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அமரன் வந்து ஃப்ளூக்ல ஹிட் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுப்போம். ஸோ சிவகார்த்திகேயன் சாருக்கும் இது இம்பார்ட்டன்ட் தான். அந்த சாட்டிஸ்பாக்சனை கொடுத்துருக்காங்க இந்த படம்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு மெயினே வந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்கணும். அந்த ஸ்டோரி லைன்ல ஒரு நல்ல கருத்து இருக்கணும். இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல எடுத்து மூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம தமிழ்நாடு எப்பவுமே வந்து பீஸ்ஃபுல்லான நாடு. நீ மதத்தால என்ன வச்சு பேசிக்கோ, இல்ல ஜாதியால என்ன வச்சு பேசிக்கோ, இங்க வந்து உள்ளார வந்து கலவரம் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு நாள் சண்டை போடுவோம், அவ்வளவுதான். ஆனா நார்த் இந்தியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன் கலாச்சாரம்ன்றது ஜாஸ்தியா தான் இருக்கு. அங்க எங்க போனாலும் கன்ல சுட்டுங்கன்னு தான் இருப்பான். ஒன்னும் இல்ல, மளிகை கடைக்கு போனா அவன் கூட கண்ணை வச்சுன்னு இருப்பான். யாரும் நிம்மதியா போக முடியாத சூழ்நிலை தான் நார்த் இந்தியால இருக்கு. நீங்களே நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பாத்துப்பீங்க, மிர்சாபூர் அது இதெல்லாம் போற வரவெல்லாம் சுட்டுன்னு தான் இருப்பான். இந்த கலாச்சாரம் 7 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல வந்தா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இங்க கஞ்சா கலாச்சாரம் இருக்கும்போது அவன் என்னென்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியும். கன் கலாச்சாரம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகுது? கலவரங்கள் ஜாஸ்தி ஆகும். அந்த பாயிண்ட முருகதாஸ் சூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு எஸ்கேவும் சப்போர்ட் பண்ணிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எஸ்கேக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கதை எடுத்து நடிக்கிறது கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு 4 கண்டெய்னர் கன்னு தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள வருது. இப்ப அந்த 4 கண்டெய்னர் கன்னையும் ஒரு ஹீரோ டெமாலிஷ் பண்ணணும். அதுதான் சிங்கிள் ஸ்டோரி லைனு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் போபியா சில டிசார்டர்ஸ் எல்லாம் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. அதை வைத்து கொண்டும் எப்படி அந்த 4 பெட்டியை டெமாலிஷ் பண்ணாரு. அதுக்கு நடுவுல கொஞ்சம் லவ், கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷன்ஸ், சிவகார்த்திகேயன் பேக்ரவுண்டு இதெல்லாம் போட்டு அழகா ஒரு மசாலாவா எடுத்துட்டு போய் ஏஆர் முருகதாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். இதுல ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எஸ்கேக்கான கிரேஸ உள்ள போய் பார்க்கலாம். ஆமா, சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? நான் நார்மலாவே நாங்க வந்து 90s கிட் 80s கிட்னு கூட வச்சு 80 90 89 என்ன வரும்னு எனக்கு தெரியல. ரெண்டுத்துலயும் மிக்சிங்ல வந்து வச்சுக்கலாம். அந்த காலத்துல வந்து அந்த காலம்ல இப்ப கூட எடுத்தீங்கன்னா அஜித் சாரு, ரஜினி சாரு, விஜய் சாரு, இந்த 3 பேருக்கு இருக்கிற கிரேஸை நீங்க தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம். ஆனா அந்த கிரேஸ வந்து நீங்க இங்க எஸ்கே சாருக்கு பார்க்க முடியுது. இங்க எஸ்கே சாருன்றவர் யாருன்னா, இன்னும் வந்து அப்பா வந்து வாப்பா நடின்னு சொல்லி கூட்டின்னு வரல. அப்பா வந்து 4 படம் ஃபெயிலியர் ஆனாலும் வாப்பா நான் பாத்துக்கிறேன்ட்டு எஸ்கே சாருக்கு சப்போர்ட் பண்ணுமா. அப்படி இருந்த ஒரு மனுஷன் சாதா விஜய் டிவில ஒரு ஆங்கர், விஜய் டிவில ஒரு ஷோ, அப்படி இப்படின்னு இருந்து சின்ன ரோல் பண்ணி தன்னை உயர்த்தி இன்னைக்கு உள்ள போனா அவ்வளவு 18 to 22 வயசு ஃபுல்லா இங்கதான் இருக்கு. அவ்வளவு என்ஜாய் பண்றான். அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம். இதுதான் உண்மையான வளர்ச்சி. உச்ச நடிகர் நம்ம சொல்லி கூடாது, சொல்லணும் உச்ச நடிகர்னு. இந்த உச்ச நடிகர் கண்டிப்பா சிவகார்த்திகேயனா இருக்காரு. நல்லா அருமையா பண்ணிருக்காருங்க. மொத்த டீமுக்கே வந்து என்டையர் கிரெடிட் கொடுக்கணும். அதுல அந்த போலீஸ் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. சில சஸ்பென்ஸ்லாம் வந்து அப்படியே வச்சு லாஸ்ட்ல யாருன்னு ரிவீல் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்டர்வெல்ல வந்து ஒரு சீன் இருக்கும். நம்ம எஸ்கேவோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனா இருக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்லாம் மஸ்ட் நீட் சீன் ஒரு இன்டர்வெல்லுக்குலாம்.
அந்த சாட்டிஸ்பாக்சனை ரொம்பவே இந்த படம் கொடுத்துருக்கு. அழகா அந்த இன்டர்வெல் சீன்ல வந்து எஸ்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா இருப்பாருங்க, அத ஒரு 10 வாட்டி ரசிச்சு பார்க்கலாம். ஆனா இங்க வந்து ஒரு வாட்டி தான் போட்டாங்க, 10 வாட்டி பார்க்க முடியல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஒரே ஒரு செட் பேக்குங்க, எல்லாம் என்னடா பாசிட்டிவ் வண்டி சொல்லிட்டு போறீங்கன்னு நினைக்காதீங்க. பாட்டு கொஞ்சம் மைனஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மத்தவங்க மாறுபடலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டு மனசுல நிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் ஓகே, பாட்டு மனசுல நிக்கல. அதே மாதிரி எஸ்கேவோட இன்ட்ரோ சீனை நான் லைக் பண்றேன். டக்குன்னு ஒரு மாதிரி போட்டாங்க, அது சரி. வில்லனுக்கு காட்டின இன்ட்ரோ சீனு கூட நல்லா இருந்துச்சு. எஸ்கேக்கு காட்டின இன்ட்ரோ சீனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்க கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எஸ்கேவை நான் எப்போ பார்க்க வரேன்னா அமரன்ற ஒரு மிகப்பெரிய இட்டுக்கு அப்புறமா பார்க்க வரேன். ஸோ அந்த கிரேஸ்ல அந்த ஆடியன்ஸ் உட்காந்து இருக்கும்போது அவர் சும்மா நடந்து வர மாதிரி காட்டுறது நான் லைக் பண்ணேன். மற்றபடி படம் இஸ் ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாங்க, சூப்பரா இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன், சூப்பர் அழகா இருப்பாங்க. இந்த படத்துலயும் அவங்க அழகா காட்டியிருக்காங்க. அந்த மென்டல் டிசார்டர் ஒண்ணு இருக்கு கஜினில, நம்ம இவர் எடுத்திருப்பாரு, அது வேற இது வேற. பட் அவருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி கதையில எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ப்ராப்ளத்தோட டிராவல் பண்ணும்போது அப்பப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தோம், அப்பப்போ அவருக்கு வந்து ஒரு ஐப் கொடுப்பாங்க. ஓ இப்படியா, அப்போ நீ போறாசா, நீயே பார்த்துப்ப போல உன் வாழ்க்கைன்னு வரும்போதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வில்லனுக்கு கூஸ் பம் சீன்ஸ் பாத்துட்டீங்களா? ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு பயங்கரமான சீன்ஸ்லாம் கை தட்டுவாங்க ஆடியன்ஸ், அது இந்த படத்தை பாப்பீங்க. உண்மையாலுமே செம்மையா பண்ணிருக்காரு வில்லன். எப்படி சொல்றேன்னு தெரியல பிரதர், வேற லெவல் பண்ணிட்டாப்ல.